ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஆரி ப்ளவுஸுக்கு ரேட் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் தான் சொல்லித்தர போகிறேன். என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இந்த ப்ளவுஸுக்கு ரேட் வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஸோ வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போது இந்த ப்ளவுஸில் பாருங்கள், இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போது நீங்கள் 1/4 இன்ச்சுக்கு நீங்கள் வந்து பீட் ஒர்க் மட்டுமே நீங்கள் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு வந்து 750லேருந்து 1000 ருபீஸ்லேருந்து நீங்கள் வந்து வாங்கலாம். அதாவது எப்படி வாங்கலாம்னா, இப்போ 1/4 இன்ச்சுனா 2 லைன் வந்து சரிட்டர் சுகர் பீட், அதுக்கப்புறம் ஒரு பீட் ஒர்க், அப்புறம் ஒரு டிசைன், அங்கங்கே வந்து புட்டாஸ், சிம்பிளான புட்டாஸ் வச்சுட்டு ஸ்லீவ்லேயும் வந்து நீங்கள் ஸ்லீவ்லேயும் நெக்குக்கு என்ன டிசைன் வச்சிங்களோ அதே மாதிரி ஸ்லீவ் அண்ட் ஃப்ரண்ட்லேயும் நீங்கள் வைக்கும் போது நீங்கள் 750லேருந்து 1000 ருபீஸ் வரைக்கும் வாங்கலாம். அது வந்து போன வீடியோலேயே நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருந்தேன். 1 இன்ச்சு நீங்கள் வந்து நெக் மாடல் ஸ்லீவ் டிசைன்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கு என்ன ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலான்னு அதுவும் வந்து போன வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருந்தேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க மேலே வந்து நான் லிங்க்கு ஐக்கான் நான் தரேன். அந்த ஐக்கானை நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு ப்ளவுஸில் வந்து எப்படி நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணலான்னு உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிடும். இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து நான் பண்ணியிருக்க ஒர்க் பாருங்கள். 3 லைன் வந்து நான் சரி த்ரெட்டு கொடுத்துருக்கேன், சுகர் பீட் ஒன்று கொடுத்துருக்கேன், ஸ்டோன் செயின் வந்து கொடுத்துருக்கேன். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மறுபடியும் சுகர் பீட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு 1/4 இன்ச்சு தான் வரும். இருந்தாலும் இதில் வந்து ஸ்டோன் ஒர்க் நம்ம பண்ணியிருக்கோம். அதே கழுத்துக்கு நெக்குக்கு என்ன கொடுத்துருக்கோன்னா அதே வந்து ஸ்லீவ் டிசைன்லேயும் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நெக்லேயும் வந்து ஃப்ரண்ட் நெக்லேயும் வந்து இப்போ பேக் நெக்கில் என்ன பண்ணியிருக்கணும் அதே தான் ஃப்ரண்ட் நெக்லேயும் நான் பண்ணியிருக்கேன். இந்த சிம்பிளாக நீங்கள் பண்ணிங்கன்னா இதுக்கு வந்து 1500 வரைக்கும் நீங்கள் வாங்கலாம். ஏன்னா இதில் ஸ்டோன் பண்ணியிருக்கோம். அங்கங்கே வந்து புட்டாஸ் வந்து நீங்கள் டிசைனாக போட்டு கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து 1250லேருந்து 1500லேருந்து வாங்கலாம் இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும். இப்போ இதை கூடவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ட்ரேசிங் எடுத்து தான் இது வரைஞ்சி இருக்குது. இதில் வந்து கொடி டிசைன் வந்து போட்டிருக்கோம் பாருங்கள். இதை ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக் நெக் சரி, ஸ்லீவ் டிசைனும் சரி, ஃபுல்லாகவே பாருங்கள். நெக் மாடல் ஃப்ரண்ட் நெக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கொடி டிசைன் தான் நம்ம போட்டிருக்கோம். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இந்த ஒர்க்கு வந்து நீங்கள் சிம்பிளாக நெக் டிசைன் மட்டும் பார்டர் இருக்கு நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அது 1 டேலே நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடலாம். அதனால் உங்களுக்கு அந்த சார்ஜை வந்து கம்மியாகும். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது இதில் கொஞ்சம் வேலை அதிகம். ஏன்னா இது வந்து அந்த ஷேப்புக்கு நம்ம சுகர் பீடெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அது இல்லாமல் அதை சுற்றியும் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த சுகர் பீட் நகராமல் இருக்கிறதுக்கு சரி த்ரெட்டில் வந்து செயின் ஸ்டிச்சும் கொடுக்கணும். அப்புறம் பாருங்கள், இதில் வந்து ஸ்டோன் ஒர்க்கும் நம்ம பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸ்டோன் ஒர்க் நல்லா நிறைய பாருங்கள் அந்த டிசைனுக்கு ஏற்ற போல் ஒட்டிட்டு அதிலே குட்டி குட்டி ஸ்டோன் ஒர்க்கும் நம்ம ஒட்டிட்டு ரவுண்ட் ஷேப் ஸ்டோன் ஒர்க், திலகம் ஷேப் ஸ்டோன் ஒர்க், அதை விட பெரிய சைஸ் ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் ஒட்டி இந்த டிசைன் பண்ணியிருக்கோம். இதிலே பாருங்கள் ஸ்டோன் மட்டுமே ஒட்டி அதை சுற்றி வந்து சுகர் பீட், அதை சுற்றி வந்து ஸ்டோன் செயின், அதுக்கப்புறமும் என்ன பண்ணியிருக்கேன்னா சுகர் பீட் கொடுத்துருக்கேன். இப்போ அந்த கொடி டிசைனில் எல்லாமே சுகர் பீட் கொடுத்து அதோட அவுட்லைன் வந்து சரியில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா இது வந்து அந்த அளவுக்கு டக்குன்னு பண்ண முடியாது. இப்போ புதுசாக பழகுறவங்களா இருந்தால் இது கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் பண்ணும் போது கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இந்த அவுட்புட் வந்து உங்களுக்கு நல்லாவே வரும். ஸ்டோன் செயின் வந்து நீங்கள் ஒட்டிட்டு ட்ரை ஆன பிறகு அது மேலே நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். அப்புறம் இந்த ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் வந்து உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்காகவும் இருக்கும். அதெல்லாம் டக்குன்னு உங்களுக்கு வந்து இது பிரியாது. ஸோ அதனால் நீங்கள் ஸ்டோன் ஒட்டிட்டு அது மேலே ஸ்டிச்சிங்கும் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஸ்டோன் ஒர்க்கு வந்து கொஞ்சம் லைஃப் லாங் வந்து உங்களுக்கு இந்த ப்ளவுஸில் வந்து இருக்கும். நீங்கள் ஸ்டோன் ஒர்க் பண்ணாமல் க்ளூ மட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு விட்டிங்கன்னா அது வந்து கீழே தானாக வரத்துக்கும் விழுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதை கவனமாக பார்த்துக்குங்க. இப்போ இந்த ஒர்க்கெல்லாம் இவ்வளோ ஒர்க்கு பண்ணியிருக்கோம் பாருங்கள்.
இதுக்கு என்ன ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலான்னு நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஸ்லீவில் பாருங்கள், ஸ்லீவில் என்ன பண்ணியிருக்கேன் அதே கொடி டிசைன் தான் பாருங்கள். பேக் நெக்கில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆனால் ஸ்லீவில் பாருங்கள் அதே வந்து கொடி டிசைன் தான் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் பாருங்கள் ஸ்லீவ் டிசைன் வந்து லாங் ஸ்லீவ் கிடையாது, இது வந்து ஷார்ட் ஸ்லீவில் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கேற்றப்படி நம்ம வந்து ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். இப்போ லாங்காக நம்ம எடுத்து பண்ணும்போது இன்னும் ஒர்க்கு வந்து அதிகமாக போகும். இதுவும் வந்து ஒர்க் அதிகம் தான். இதில் பாருங்கள், இதில் சென்டரில் மட்டும் இந்த ஸ்லீவ் வர சென்டரில் மட்டும் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்டோன் ஒட்டிட்டு அதை சுற்றி சுகர் பீட், ஸ்டோன் செயின், மறுபடியும் சுகர் பீட், 3 mm பீட், அதை சுற்றி என்ன பண்ணியிருக்கேன் சுகர் பீட், மறுபடியும் வந்து 3 mm பீட் இல்லை 4 mm பீட் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். கூட வந்து சரியும் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இதிலே வந்து சுகர் பீட் அண்ட் ஸ்டோன், அதை சுற்றி என்ன பண்ணியிருக்கேன் சுகர் பீடும் பண்ணியிருக்கேன். இதை சுற்றி வந்து செயின் ஸ்டோனும் நீங்கள் கொடுக்கலாம், இல்லைன்னா சிம்பிளாக வந்து சரியிலையும் நீங்கள் கொடுக்கும் போது உங்களுக்கு இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது வந்து ஸ்டோன் எல்லாம் நம்ம ஒட்டி பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் கிராண்டாகவே இருக்குது. நீங்கள் இந்த ப்ளவுஸுக்கு நாட் கொடுத்து நீங்கள் பண்ணும்போது இது இன்னும் அழகாக இருக்கும். இப்போ இந்த ஸ்லீவ்லேயும் அதே போல் தான் நான் பண்ணியிருக்கேங்க பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இப்போ இது ஃப்ரண்ட்டில் பாருங்கள், ஃப்ரண்ட்லேயே வந்து ஒரு சிம்பிளாக நான் இதே போல் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ளவுஸுக்கு ரேட் வந்து 5000 rupees வந்து நீங்கள் வாங்கலாம். ஏன்னா இது வந்து ஒர்க் அதிகம், ஸ்டோனும் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்டோன் செயினும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து வாங்கும் போது இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா இருந்தீங்கன்னா இதை விட நீங்கள் கம்மியாகவே நீங்கள் வாங்கலாம். ஏன்னா கஸ்டமருக்கு ஒன்ஸ் உங்களுடைய ஒர்க் பண்ணுற அந்த டிசைன் வந்து பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ரேட் கூட கொஞ்சம் கூட நீங்கள் பண்ணலாம். புதுசாக பண்ணுறவங்க ஒரு 4000 கூட வாங்கலாம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த ஆர்டர் வந்து உங்களுக்கு கம்மியான ரேட்டில் வாங்கும் போது உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு மினிமம் ரேட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5000. இந்த ஆரி ப்ளவுஸுக்கு வந்து 5000. ஸோ நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி கற்றுக்கிறீங்கன்னா 4000லேருந்து 5000க்குள்ளே நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணலாம். ஓகேவா? இல்லை நான் வந்து இதை விட எனக்கு கம்மியாக வேணும், உள்ள ரேட்டில் எனக்கு வேணான்னு சொன்னாங்கன்னா அப்போ நீங்கள் சில ஒர்க்கெல்லாம் வந்து இதிலே வந்து கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ஸ்டோன் ஒர்க்கை கம்மி பண்ணிடலாம். இல்லை அங்கங்கே நிறைய டிசைன் ஸ்டோன் ஒட்டியிருக்கீங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கம்மி பண்ணிட்டு அவங்க என்ன ரேட் கேட்குறாங்களோ அதுக்கேற்றாப்போல நீங்கள் வேறு மெட்டீரியல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியும் கொடுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். இது வந்து சிட்டியில் பொறுத்த வரைக்கும் இந்த ரேட்டில் வந்து வாங்குவாங்க. இதுவாக வந்து வில்லேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா இதை விட நீங்கள் கம்மியாக வாங்கணும். அப்போ தான் வந்து அவங்க வந்து உங்ககிட்ட வந்து இந்த ஆரி ப்ளவுஸ் வந்து போட கொடுப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா 3000 to 4000க்குள்ளே நீங்கள் வந்து வில்லேஜ்லலாம் இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் வாங்கலாம். இது வந்து ஸ்டிச்சிங் சார்ஜ் இல்லாமல் ஒரே ஆரி ப்ளவுஸ்க்கு மட்டும்தான் உங்களுக்கு டிசைன் பண்ணதுக்கு மட்டும்தான் இந்த ரேட். நீங்கள் ஸ்டிச்சிங் சார்ஜோடு நீங்கள் சேர்த்து கேட்டோன்னா கூட வந்து நீங்கள் என்ன ஸ்டிச்சிங் சார்ஜ் ஆகுதோ அதை வந்து நீங்கள் அடிஷ்னலாக கேட்டு கஸ்டமர்கிட்ட வாங்கிக்கலாம். ஸோ இந்த டிசைன் பாருங்கள், இது கொடி டிசைன் ப்ளஸ் ஸ்டோன் ஒர்க் எல்லாமே நம்ம சேர்த்து பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ அதான் இதோட ரேட் வந்து 5000. இந்த ஆரி ப்ளவுஸ் ரேட் வந்து 5000. இதில் வந்து புட்டாஸ்லாம் எங்கேயுமே வைக்கல, ஒரு சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோம். ஆனால் பார்க்கறதுக்கு வந்து பாருங்கள் கிராண்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து இந்த மாதிரியான டிசைனை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஆரி ப்ளவுஸ் ரேட் ஃபிக்ஸிங் வீடியோ வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.